அத்தியாயம் 87. மானுக்கு சரியாகும் வரை அவளை விட்டு இம்மியும் நகரவில்லை இருவரும். அதிலும் தீரனின் டியூட்டி ஓவர் டியூட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். மான் இப்பொழுது ஓரளவுக்கு சரியாக அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் தீரன். ஹாலில் அமர்ந்திருந்த அத்தனை பேரும் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தார்கள். அங்கே காரில் இருந்து இறங்கிய தீரன் மானுக்கு கதவை திறந்து விட்டான். மான் ஸ்டிக்கை பிடித்தபடி இறங்கி நின்றாள். தீரன் அவளை தூக்கி வந்தான். என்ன பண்றீங்க? வேணாம், நானே பாத்துக்கிறேன் என்று அந்த குச்சியை ஊனியபடி அவளுக்கு 2 எட்டு எடுத்து வைப்பது கூட கஷ்டமாக இருந்தது. சந்தோஷ் அடித்த அடியில் அவள் காலெலும்பு கொஞ்சம் பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால் அவளுக்கு நடப்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. தீரன் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி அவளை உற்று பார்த்தான். 2 எட்டு எடுத்து வைப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறாள். இவள் எப்படி தொடர்ந்து இத்தனை தூரம் நடந்து வர முடியும்? அவனும் வாட்சை பார்த்து கொண்டவன் கொஞ்சம் பொறுத்து பார்த்தான். ஆனால் பெண்ணவள் கேட்பது போல் தெரியவில்லை. தீரனுக்கும் அதற்கு மேல் பொறுமை இல்லை என்பதனால் அவள் சற்றும் யோசிக்கும் முன் பெண்ணவளை அப்படியே பூக்குவியலாக கைகளில் ஏந்தி விட்டான் தீரன். இதை மான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் இரும்பு கரங்கள் அவள் மெல்லிடையில் அழுத்தமாக பதிந்தது. அந்த கல்வனுக்கு அதெல்லாம் தெரிந்ததோ என்னவோ, ஆனால் பெண்ணவளுக்குத்தான் அவன் கைப்பட்டதும் என்னவோ போல் ஆகிவிட்டது. ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது அவளுக்கு. அவள் கைகளில் இருந்தபடி நெளிந்தாள். ஹே டெடி, கம்முனிரடி. பாக்கதான் பருத்தி மூட்டை மாதிரி இருக்க, ஆனா தூக்குனா உப்பு மூட்டை மாதிரி இருக்கடி. ஆடாம அமைதியாரடி என்றான் ஹஸ்கி வாய்ஸில். என்னமோ டெய்லியும் காலையில அவ்வளவு நேரம் புஷ்அப் எடுக்கிறீங்க, அவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்றீங்க. அதெல்லாம் சும்மா பில்டப் தானா? என்னைவே தூக்க முடியலையோ? ஒரு மாதிரி இதழ் வளைத்து கேட்டாள் மான். அது அவன் ஈகோவே சீண்டி விட்டது போல் ஆனது. யார பார்த்து பில்டப்னு கேக்குற? இப்போ சொல்றேன்டி, ரூமுக்கு போற வரைக்கும் உன்னை கீழே இறக்கவே மாட்டேன்டி என்றான் வீம்பாக. வாய்ப்பேச்சு பேசலாம், யாரா இருந்தாலும் செயல்ல முடியுமா என்றால் சிறு புன்னகையுடன். முடிச்சு காட்டுறேன்டி. ஒருவேளை நான் தூக்கிட்டு போயிட்டா என்ன தருவ என்றான் உள்ளே செல்லும் முன்னே செக் வைத்து. மானுக்கு நம்பிக்கை இருந்தது. நிச்சயம் அவனால் இத்தனை தூரம் இறக்காமல் கொண்டு செல்ல முடியாது என்று. அதனால் தைரியமாக என்ன கேட்டாலும் தருவேன் என்று பீத்தி விட்டாள் அவள். ஓஹோ, அப்ப சரி, பெட்டடி என்று அவளை தூக்கியபடி அந்த வீட்டுக்குள் நடந்தான் தீரன். அவர்கள் வரவை கண்டு ஹாலில் அமர்ந்து வெட்டிக்கதை பேசிக் கொண்டிருந்த மொத்த குடும்பமும், முக்கியமாக வாக்கிங் போய்விட்டு வந்து அமர்ந்திருந்த ராகவன் என்ற அனைவரின் பார்வையும் அவர்கள் பக்கம்தான் இருந்தது. அதுவும் ராகவன் முகத்தையும் விகாவின் முகத்தையும் பார்க்க வேண்டுமே, சுவற்றில் அடித்த சாணி போல மாறிவிட்டது. மொத்த குடும்பமும் இங்குதான் இருப்பார்கள் என்று எதிர்பாராத மானோ அவர்களை கண்டு சங்கடம் கொண்டாள். ஐயோ அதிரன், உங்களை கெஞ்சி கேட்கிற, பிளீஸ் இறக்கி விடுங்க, இங்க எல்லாரும் இருக்காங்க, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு என்றால் அவனுக்கு மட்டும் கேட்கும்படி. அப்படியே டார்லிங் என்றவன் இன்னும் அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்தபடி நடந்தான். ஐயோ என்றானது பெண்ணவளுக்கு. எங்க எல்லாரும் பாக்குறாங்க சங்கடமாக சொன்னாள். சோ வாட் டெடி, வேணும்னா அவங்க முன்னாடி உனக்கு ஒரு கிஸ் அடிக்கவா என்றான் குறும்பு மின்ன. என்ன? அதிர்ந்தே விட்டாள் பெண்ணவள். இவர்கள் இருவரும் இப்படி கஞ்சாடிகளும் அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்வதையும், முக்கியமாக தீரன் அத்தனை பேரின் முன்பு அவளை தூக்கி செல்வதையும் கண்டு அனைவருக்கும் வயிற்றில் புகை வராத குறைதான். இவங்களை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. மனசுல என்னமோ சூர்யா ஜோதிகா நினப்பு போல லவபிள் கப்பிள்ஸ்ங்கிற பேர்ல ரவுஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்று எரிச்சலுடன் முணங்கிக் கொண்டாள் விகா. அதைவிட கடுப்பில் நின்று கொண்டிருந்தான் வினய். அவனுக்கு மான் மீது இருந்த மோகமும் வெறியும் இப்பொழுதுதான் அதிகமாக மாறியது. அது என்னவோ இத்தனை வருடம் அவள் இதே வீட்டில் இருந்த போதும், தனியாக இருந்த போதும் கூட அவள் மீது அவன் அத்தனை ஆசை கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் அவனுக்கு அவள் மீதான மோகம் அதிகமானது. அது ஏனென்றே தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் தீரனும் மானும் நெருக்கமாக இருப்பதை பார்க்கும் பொழுது தீரனை அடித்து போட்டு அவளை ஆட்கொள்ளும் வெறி வந்தது அவனுக்கு. ஆனால் அத்தனையும் அடக்கிக் கொண்டு சரியான நேரத்திற்காக காத்திருந்தான் வினய். தீரன் அந்த லிப்ட் பக்கம் சென்றான். ஐயோ சாமி, போதும், இறக்கி விடுங்க, நல்ல வேளை நீங்க படியில போயிருவீங்களோன்னு பயந்துட்டேன் என்றாள் மான் பெருமூச்சுடன். அவள் பேசாம இருந்திருந்தால் அவனை அவளை லிப்டுக்குள் அழைத்து சென்றிருப்பான் போலும். ஆனால் அவள் சொன்னதும் அவன் கால்கள் பட்டென்று பிரேக் போட்டு நின்றது. அதென்ன, ஏன் என்னால உன்னை படியில தூக்கிட்டு போக முடியாதா என்ன? ஒருவித வீம்புடன் திரும்பி பார்த்தவன் அந்த லிப்டை விட்டுவிட்டு அந்த படியை நோக்கி நகர்ந்தான். என்னங்க இப்படி பண்றீங்க? உங்களால இத்தனை மாடி ஏறுறதே கஷ்டம். அதுல என்னை வச்சுட்டு எப்படி ஏற முடியும்? நான் சொல்றதை கேளுங்க, பிளீஸ் என்னை இறக்கி விடுங்க என்றால் கண்களை உருட்டியபடி. பாரா, இப்படி கண்ணை உருட்டி பார்த்தா பயந்துருவோமா என்றவன் அவளுக்காக ஒரு பாட்டையே செதுக்கி விட்டான். கண்ண உருட்டி என்ன மிரட்டினா என்று சத்தமாக அந்த பாடலை பாடியவனை கண்டு மொத்த குடும்பமும் ஏகத்துக்கும் முறைத்து வைத்தது. இறக்கி விடுங்கன்னு சொன்ன பாட்டு பாடிட்டு இருக்கீங்க, இப்ப இறக்கி விட போறீங்களா இல்லையா என்றால் எங்கிருந்தோ வந்த தைரியத்தில். அவளுக்கு அவனை பற்றிதான் கவலை. சாதாரணமாக அந்த 7 மாடிக்கு நடந்து செல்வதே பெரிது.
அதில் எப்படி அவன் இவளை தூக்கி கொண்டு நடக்க முடியும் என்ற கவலைதான். என்னடி மிரட்டுற? பயம் விட்டு போச்சா? ஓவரா பேசுனேன்னு வை, மாடிக்கு தூக்கிட்டு போய் மாடியில இருந்து கீழே போட்டுருவேன். அது மட்டும் இல்ல, நீ எனக்கு சைன் பண்ணி கொடுத்திருக்க என்று பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பித்து விட்டான் அவன். ஐயோ சாமி, நான் எதுவும் பேசல, விடுங்க. எனக்கு என்ன, நீங்க தான் கால் வலிக்குதுன்னு சொல்வீங்க என்று உதட்டை பிதுக்கிக் கொண்டாள் மான். நான் தீரன், அதி தீரண்டி. எனக்கு கால் வலியா? நெவர் செல்லம் என்றபடி அவளை தூக்கிக் கொண்டு 2 மாடியை தாண்டி நடந்தான். பாத்தீங்களா பெரியப்பா, தீரன் அண்ணாவை எவ்வளவு செல்லமா வளர்த்தீங்க. அவரை யாரும் எதிர்த்து கூட பேச மாட்டோம். ஆனா இவ என்னன்னா, என்னமோ நம்ம தீரன் அண்ணாவை ஒரு வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணிக்கிற பாருங்க. காலில அடிதான பற்றுக்கு, என்னமோ காலே உடைஞ்ச மாதிரி சீனை போடுறா பாருங்க. அதுவும் லிப்ட்ல போகாதீங்க, படியில நடந்து போக சொல்லிருப்பா போல. சொத்தெல்லாம் இவ பேருக்கு போனதும் திமிரு கூடி போயிடுச்சு பெரியப்பா இவளுக்கு. யாருக்கும் அடங்காத கட்டுப்படாத நம்ம தீரன் ப்ரோவையே இப்படி சுமக்க வச்சுட்டாலே, அப்ப நம்மள என்ன பண்ணுவான்னு திங்க் பண்ணி பாருங்க. எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லி கழுத்து பிடிச்சு தள்ளுனாலும் ஆச்சரியப்படுறதுக்குல்ல என்று அவள் வேலையை சரியாக செய்தாள் விகா. முதல் 2 மாடி ஏறும்போது என்னவோ தீரனுக்கு பெரிதாக எதுவும் தெரியவில்லை. ஆனால் 3வது 4வது மாடி ஏறும்போது சோர்ந்து விட்டான் கொஞ்சம். அதில் ஏறி வருவது எத்தனை கஷ்டம் என்பது மானுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவளை தூக்கிக் கொண்டு அத்தனை மாடி ஏறுவது பெரிய விஷயம். அதிலும் அவன் 1 வாரமாக சரிவர உண்ணவும் இல்லாமல் உறங்கவும் இல்லாமல் அவளை கவனித்துக் கொண்டதால் அவன் உடலில் திறனும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இத்தனை தூரம் தாங்குவான் என்று மானுக்கு அவனை நினைத்து கவலையாக இருந்தது. அவன் நெற்றியிலிருந்து வியர்வை சுரப்பிகள் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்ய சொட்டு சொட்டாக அரும்பி நின்றது வியர்வை துளிகள். அவன் உடலெங்கும் வேர்த்து விட்டது. போது விடுங்க, உங்களால முடியும், நான் ஒத்துக்கிறேன், பிளீஸ் இறக்கி விடுங்க என்று கெஞ்சுதலாக கேட்டாள் மான். ஆனால் தீரன் அசையவே இல்லை. அவளை தூக்கிக் கொண்டு 5வது மாடியையும் தாண்டி விட்டான். நிச்சயம் அது பெரிய விஷயம்தான். அதிரா, பிளீஸ் அடம் பிடிக்காதீங்க, நிறுத்துங்க. அவள் எப்படியோ எல்லாம் கேட்டு பார்த்து விட்டாள். ஆனால் அந்த வீம்புக்காரன் ஏதேனும் காதல் வாங்கி கொள்ளாமல் அவன் குறிக்கோளில் மட்டும் உறுதியாக இருந்தான். தீரனின் இந்த வீம்பும் அவன் அத்தனை அசதி கொண்ட போதும் விட்டு கொடுக்காமல் நிற்கும் அந்த செயலும் அவளுக்கு சிறு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. இத்தனை நாளாக அவன் கோபக்காரன் குடிகாரன் என்று எண்ணியவளுக்கு அவன் நினைத்ததை நிறைவேற்ற எந்த எல்லைக்கும் போகக்கூடிய வீம்புக்காரன் என்பதும் தெளிவாக புரிந்தது. அந்த 6வது மாடிக்கு வந்தவன் கொஞ்சம் தடுமாறி அந்த கம்பிகளை பிடித்தான். போது தீரன், என்னை இறக்கி விடுங்க என்று கடைசி கட்டமாக கேட்டவளுக்கு இப்படி தொப்பென்று வியர்வையில் நனைந்து போயிருந்தவனை கண்டு கஷ்டமாக இருந்தது. இதோ இவ்வளவு முயற்சிக்கு பிறகு கடைசியாக அந்த 7 மாடியையும் ஏறி முடித்தவன் அவர்கள் அறையில் வந்து மூச்சு வாங்க பெண்ணவளை இறக்கி விட்டான். மான் ஒரு மாதிரி இமைக்க மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவனுக்கு கால் பயங்கரமாக வலித்தது போலும், வியர்வை அருவி போல் ஊற்றியது. ஆனாலும் மூச்சு வாங்கியவன் பெண்ணவளை பார்த்தபடி சொன்னான். நான் என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்னல, இப்ப கூட என்றான் மூச்சு வாங்க. அத்தியாயம் 88. இப்ப கூட என்றான் மூச்சு வாங்க. என்ன? பெண்ணவள் அதிர்ந்து விட்டாள். என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னல என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நெருங்கி வந்தவன் கைகள் 2ஐயும் விரித்தான். என்ன என்றால் மீண்டும் பெண்ணவள் புரியாமல். ஒரு ஹக் கொடு என்றான் ஏக்கமாக. இத்தனை தூரம் வேர்க்க விறுவிறுக்க அவளை தூக்கி வந்தவன் ஏதோ கண்டபடி கேட்கப் போகிறான் என்று அவள் கொஞ்சம் பயந்து போயிருக்க, ஆனால் அவனும் சாதாரணமாக ஹக் வேணும் என கேட்டதும் அவளுக்கே என்னவோ போல் ஆகிவிட்டது. எப்பொழுதும் அவனை தவறாகவே கணக்கிடுகிறாள் அவள். என்னடி பாக்குற, குடு என்றான் கைகளை மடக்காமல். மான் தயங்கினாள். குடு என்றான் மீண்டும் சத்தமாக. மெல்ல அவன் அருகே வந்த மான் தயங்கி தயங்கி அவனுக்கு பட்டும் படாமலும் ஒரு ஹக் கொடுத்து விலகலாம் என்று எண்ணி அவனை மெல்ல அணைத்தாள் மான். அது போதாதா என் அந்த கல்வனுக்கு? அவளை இறுக்கி அணைத்தவன் காற்று கூட போகாத அளவு இறுக்கி அணைத்து அவள் கழுத்து மடலில் முகம் புதைத்து வாசம் பிடித்தான். என்ன பண்றீங்க? விலகுங்க, அதான் கொடுத்துட்டல்ல என்று மான் விலக நினைத்தாள். கொஞ்சம் இருடி, இதெல்லாம் அதியமான் கொடுத்த நெல்லிக்கனி மாதிரி அபூர்வம், கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறேன் என்று அவள் கழுத்தில் வாசம் பிடித்தவனுக்கோ அவள் அணைப்பிலே இறந்து போனாள் என்ன என்று தோன்றும் அளவுக்கு அவள் அணைப்பு அவனுக்கு அத்தனை சுகமாக இருந்தது. ஏதோ ஒரு நிம்மதி அவளிடத்தில் மட்டும் கிடைக்கிறது அவனுக்கு. இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தது இந்த சின்ன ஹக்கு தானா என்றால் தெரிந்து கொள்ளும் நோக்கத்தில். சின்ன ஹக்கா? இதோட மதிப்பு என்னன்னு எனக்கு தான் தெரியும். இந்த சின்ன ஹக் கிடைக்காம எத்தனை வருஷம் ஏங்கி தவிச்சிருக்கேன எனக்கு தாண்டி தெரியும் என்றவனை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பல லட்சத்தை தூக்கி கொடுத்து சின்னதாய் ஒரு சிரிப்பை கேட்கிறான். இத்தனை தூரம் தூக்கி வந்து மெல்லியதாய் ஒரு அணைப்பை கேட்கிறான். இரவு பகல் பாராமல் தன்னை பார்த்து கொள்கிறான்.
என்று அவனை இந்த நொடி வரை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. மானை பற்றி நினைத்தபடி வந்த வசீகரன் முன்பு வந்து சடார் என்று வண்டியை நிறுத்தினாள் ருத்ரா. ருத்ராவை பார்த்ததும் விலகி நடந்தான் வசி. ஹலோ பாஸ், என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? சூப்பர்மேன் நில்லுங்க என்று வண்டியை நிறுத்திவிட்டு ஓடி வந்தவள் அவனோடு சேர்ந்து நடந்தாள். அப்புறம் வாங்கல, ஒரு காஃபி குடிக்கலாம் என்றாள் அங்கிருந்த காஃபி கடையை காட்டி. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்றான் சத்தம் இல்லாமல். ஆனா எனக்கு இருக்கு பாஸ் என்றவள் அவன் சம்மதம் சொல்லும் முன்பு அவன் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த காஃபி ஷாப் நோக்கி நடந்தவள் இருவருக்கும் சேர்த்து காஃபி சொன்னாள். ஏன் அப்படி பண்றீங்க? நான் தான் குடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்ல சொன்னேனே. அவனுக்கு கோபம் வராது என்றாலும் ஏதோ கொஞ்சம் எட்டி பார்க்கத்தான் செய்தது. என்ன சூப்பர்மேன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? சரி, உங்களை பத்தி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். நான் எதுக்கு என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லணும்? எத்தனை தடவை மீட் பண்ணிருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல தெரிஞ்சுக்கலாமே. எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்க விருப்பம் இல்ல, புரியுதா என்றான் நேரடியாக. வசி பொதுவாக யாரிடமும் இப்படி பேச மாட்டான், கோபம் கொள்ள மாட்டான். ஆனால் ஏனோ தெரியவில்லை, ருத்ராவிடம் மட்டும் அவனையும் தாண்டி அவன் உணர்வுகள் வெளிப்படுகிறது. புரியுது என்றால் அவளும் தலையாட்டி. என்ன புரியுது? ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வேணா, லவராவே இருக்கலாம்னு சொல்றீங்க, அப்படித்தானே என கண்ணடித்து சொன்னவளை கண்டு ஏதோ நினைவில் சுழன்று கொண்டிருந்த வசி அதிர்ச்சியுடன் எதுவோ பதில் சொல்லலாம் என்று வாயை திறக்கும் நேரம் பட்டென்று எழுந்து ஓடினாள் ருத்ரா. வசி என்னவென்று திரும்பி பார்க்க அந்த பக்கம் சாலையில் ஒரு நடுத்தர வயது ஹேண்டிகேப் பெண் கடினப்பட்ட அந்த சாலையை கடக்கும் பொழுது அவர் கையில் வைத்திருந்த ஸ்டிக் கீழே விழுந்து விட்டது. அதை எடுக்கலாம் என்று அவர் குனியும் சமயம் அந்த பக்கம் வந்த லாரியை கவனிக்க மறந்து விட்டார். ஆனால் அதை ருத்ராவின் கண்கள் கவனித்து விட்டது. அந்த லாரி அவரை இடிக்கும் முன்பு அவரை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியவள் அவள் ஐபோன் அந்த பக்கம் கீழே விழுந்து நொறுங்கியதை கூட கண்டு கொள்ளாமல் வேக எட்டுக்களுடன் அவரை நோக்கி ஓட அவர் செய்ய போகும் காரியத்தை எண்ணி வசீகரன் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. ஏய் பாத்து என்று தன்னையும் தாண்டி கத்திவிட்டான் வசி. ஓகே சூப்பர்மேன் என்று அந்த வேகத்திலும் ரிப்ளை செய்து சென்றவளை என்னவென சொல்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. வேகமாக ஓடியவள் அந்த லாரி அவரை மோதும் முன்பு அவர் கையை பிடித்து அந்த பக்கம் உருண்டார். கொஞ்சம் மிஸ், இல்லை என்றால் அவருடன் சேர்த்து அவளுக்கும் பால் ஊத்தி இருக்க வேண்டும். வசீகரனுக்கு இதய துடிப்பு வேகமாக துடித்தது. என்ன பெண் இவள் என்று எண்ணாமல் இருக்க முடியவில்லை அவனால். அந்த ஸ்டிக் எடுத்து அந்த பெரியவரின் கையில் கொடுத்தவள் அவரை பத்திரமாக ரோட்டின் அந்த பக்கம் போய் விட்டவள் ஒரு ஆட்டோ ஒன்றையும் பிடித்து அவரை அனுப்பி வைத்து ஓடி வந்தவள் அந்த பக்கம் அவள் போன் பரிதாபமான நிலையில் நொறுங்கி கிடப்பதை கண்டாள். போன் மீது வண்டி ஏறிவிட்டது போலும் நொறுங்கி விட்டது. போச்சு, 12வது போன். ஐபோன் நொறுங்காதுன்னு எவன்டா சொன்னது? இங்க பாருங்க, சலி சலியா நொறுங்கிருச்சு என்று புலம்பிக் கொண்டே வந்து வசி முன்பு அமர்ந்தாள். அவனோ இன்னும் அவளை வினோதமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தான். ஹலோ பாஸ், என்ன என் ரன்னிங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்களா என்ன என அந்த காஃபி எடுத்து ஒரு சிப் பருகினாள். எந்த தைரியத்துல இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க? ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க என்றான் அந்த அதிர்ச்சி விலகாமல். ஏதாவது ஆனா அப்புறம் எங்க இருந்து ஃபீல் பண்றது? நம்ம தான் பரலோகத்துக்கு பட்டா போட்டுருவோமே. நான் ஒரு போலீஸ், இதெல்லாம் என் கடமை. அதையும் தாண்டி இந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலையில யாரா இருந்தாலும் நான் உதவி பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவங்கள பார்க்கும்போது என் அம்மாவை பாக்குற மாதிரி இருக்கும். என் அம்மா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே என் கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. அதுவும் மோசமான முறையில. சுத்தி இருந்தவங்க நினைச்சிருந்தா அவங்கள காப்பாத்திருக்கலாம். ஆனா யாரும் முன் வரல. அதனால என் கண்ணு முன்னாடியே என் அம்மா என்று அதற்கு மேல் சொல்ல முடியாமல் அமைதியானாள். அதனாலதான் எல்லாருக்கும் உதவணும்னு போலீஸ் ஆன. இதோ இப்படி யார் இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் என்னால முடிஞ்ச உதவி பண்ணுவேன் என்றால் சிறு சிரிப்புடன். வசி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். உங்க அம்மா எப்படி தவறுனாங்க? கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தா சொல்ல வேணாம் என்று கொஞ்சம் சங்கடத்துடன் கேட்டான். இதுல என்ன இருக்கு? எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மென்டல் இஷ்யூஸ் இருந்தது. மனநலம் சரியில்லாதவங்க. அடிக்கடி எங்கேயாவது போயிடுவாங்க. அன்னைக்கும் அப்படித்தான், ஒரு பெரிய ரோடு, அதுவும் மெயின் ரோடு. அங்கே போய் நின்னாங்க. சுத்தி இருந்தவங்க நினைச்சிருந்தா அவங்கள காப்பாத்திருக்கலாம். ஆனா எல்லாரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. ஒருத்தவங்க கூட உதவி பண்ண வரல. என் கண்ணு முன்னாடியே தண்ணி லாரி இடிச்சு அந்த இடத்துலயே ஸ்பாட் அவுட். என் அம்மா கூட ஆக்சிடென்ட்ல தான் இறந்துட்டாங்க என்று இதுவரை மானை தவிர யாரிடமும் சொல்லிடாதவன் ஏனோ சில முறை பார்த்த பெண்ணிடம் அவனையும் தாண்டி சொல்லியிருந்தான். பாத்தீங்களா, இதுல கூட நம்ம சேம் தான் என்றவளை முறைத்து பார்த்தான் வசி. ஏன் சூப்பர்மேன் சும்மா முறைக்கிறீங்க? அழகான முகம், அதுல கொஞ்சம் சிரிப்பு வராதா என்ன என்றால் கொஞ்சம் சிரி என்பதை போல சைகை காட்டி. நான் போறேன் என்று எழுந்தான் வசி. ஹலோ சூப்பர்மேன், நைஸ் டு மீட் யூ என்றால் வழக்கம் போல. வசீகரன் பதில் சொல்லாமல் திரும்பினான். ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க என்று அவன் முன் மூச்சு வாங்க ஓடி வந்து நின்றால் மீண்டும். என்னங்க என்றான் கொஞ்சம் கடுப்புடன். இப்படியே அருந்தவாள் மாதிரி சண்டை போட்டு பேண்ட் சட்டை போட்டு தனியா பைக்ல ரவுண்ட் அடிச்சு போர் அடிச்சிருச்சு.
எனக்கும் மத்த பொண்ணுங்க மாதிரி அழகா தலை சீவி பூ வச்சு சேலை கட்டி கை நிறைய வளையல் போட்டு என் புருஷன் வண்டி ஓட்ட அவர் பின்னாடி டைட்டா கட்டி பிடிச்சு அவர் முதுகுல சாஞ்சு தூரமா டிராவல் பண்ணி போகணும்னு தோணுதுங்க. மூச்சு வாங்க சொல்லி முடித்தாள். போங்க, அது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க என்றான் புரியாமல். பையன் ஓகே சொன்னாதானே இதுக்கு ஏற்பாடு பண்ண முடியும். அப்ப சீக்கிரம் ஓகே சொல்லுங்க என்றாள் அவன் கண்களை பார்த்தபடி. என்ன என்றான் வசி ஒன்றும் புரியாமல். சரியான டியூப்லைட் ஆயா நீ? எப்படித்தான் டாக்டர் படிச்சியோ? சரி, நேராவே கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்றால் நேருக்கு நேர் அவன் கண்களை பார்த்து அந்த சாலையோர வீதியில். அத்தியாயம் 89. தீரனுக்கு முக்கியமான ஆபரேஷன் இருந்தது. அவன் போய்தான் ஆக வேண்டும் என்று சூழ்நிலை. அதனால் அவன் மானை ரூமில் விட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி சென்றான். அப்பொழுது கூட அவளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்று அங்கு வேலை செய்யும் வேலைக்கார பெண்ணிடம் சொல்லிவிட்டுதான் சென்றான் தீரன். ஆனால் அந்த பெண்ணும் மானுக்கு எந்த உணவும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை. அதற்கு 2 காரணம் இருந்தது. ஒன்று, அந்த பெண்ணுக்கு மான்விழி மீது பயங்கரமான பொறாமை இருந்தது. சிறு வயதிலிருந்தே அவர்களுடன் அந்த வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரிதான் மான். அவர்கள் எப்படியோ அப்படித்தான் மானும் இருந்தாள். ஆனால் திடீரென்று அவள் தீரனை கல்யாணம் செய்தது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டின் முதலாளி ஆகிவிட்டாள். அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னொரு காரணம் விக்காதான். அவள்தான் மானுக்கு எந்த ஒரு உணவும் எடுத்து செல்லக்கூடாது என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். இல்ல மேடம், சார் சொல்லிட்டு போயிருக்காரு என்று அந்த வேலைக்கார பெண் தயக்கமாக சொன்னாள். இங்க பாரு, அவளும் ஒன்ன மாதிரி இந்த வீட்டுல வேலை பார்த்த ஒரு வேலைக்காரி தானே. இன்னைக்கு திடீர்னு இந்த வீட்டுக்கு முதலாளி ஆகிட்டா அது உனக்கு கோபத்தை உண்டு பண்ணலையா? எத்தனை நாள் நீ சாப்பாடு வச்சு எச்ச சாப்பாட்ட அவ தின்றுப்பா, யோசிச்சு பாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா அவ உனக்கு முதலாளி என்று வஞ்சகமாக அந்த வேலைக்கார பெண்ணை ஏற்றிவிட்டாள் விக்கா. என்ன மேடம் பண்றது, ரோட்ல போற நாயெல்லாம் கோபுரத்துல உட்காரணும்னு விதி இருக்கு என நக்கலாக இதழ் சுழித்து சொன்னாள் அவள். அதுக்குத்தான் சொல்றேன், இத உனக்காக யூஸ் பண்ணிக்கோ. நான் சொல்றத மட்டும் கேளு, அதுக்கப்புறம் நான் வேண்டியதை உனக்கு பண்றேன் என்றவளை ஏற்றி விட்டாள். அந்த பெண் அதை யோசித்தபடி மாடிக்கு வர அப்பொழுது தீரன் அறையிலிருந்து மான் அழைக்கும் சத்தம் கேட்டது. அவள் என்னவென்று எட்டி பார்த்தாள். அக்கா, ஒரு மாதிரி தலை வலிக்குது, கொஞ்சம் கோச்சுக்காம எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு தரீங்களா என்று மற்றவர்களைப் போல் இல்லாமல் அமைதியாகவே கேட்டாள் மான். ஆனால் அந்த பெண்ணும் மானை முறைத்து பார்த்தாள். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இத்தனை வருஷமா நீ கூட இந்த வீட்டு வேலைக்காரிதான், அதை மறந்து போயிட்டியா? எப்படியோ தீரன் சார மட்டும் இல்லாம அந்த பெருசையும் மயக்கி இந்த வீட்டு மருமகளா வந்துட்டா உனக்கு மனசுல பெரியவன்னு நினைப்பா? இத்தனை வருஷம் நான் தின்னுட்டு மிச்சம் வச்சதை தின்னவனி, ஆனா இன்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமக ஆகிட்ட. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, என்னதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் அது பருந்து ஆகாது. அந்த மாதிரிதான் நீ இப்ப முதலாளின்னு பவுசா இருந்தாலும் உன்னை ஒரு நாளும் நான் முதலாளியா ஏத்துக்க மாட்டேன். உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறதோ உன் மூலமா ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட விஷயமே வேண்டாம்னு சொல்லுவேன். இல்ல எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, எதை காட்டி இவங்களை மயக்குன என்று அவர் கேட்ட கேள்வியில் மானின் கண்கள் 2ம் கலங்கிவிட்டது. அக்கா, ஏங்கா அப்படி பேசுறீங்க? நான் அப்படிப்பட்ட பொண்ணா என்றால் கலங்கிய விழிகளுடன். நீ அப்படிப்பட்ட பொண்ணா இருக்கிறதுனால தாண்டி இப்படி தாத்தாவையும் பேரனையும் மயக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்க. இல்லைன்னா கேவலம் அனாதை நாய் உனக்கு எதுக்கு இந்த சொத்தை எழுதி வைக்க போறாங்க என்று அந்த வேலைக்கார பெண் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மானின் இதயத்தை பலமாக வேதனைப்படுத்தியது. இதை ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்த விக்கா சிரித்துக் கொண்டாள். நம்ம கோடு போட்டா இவ ரோடே போடுறாளே என்றவளை ஏற்றிவிட்டு ஓரம் நின்று ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் விக்கா. அவள் அத்தனை பேசிய போதும் கூட மானுக்கு வலிக்கவில்லை. ஆனால் அவள் சொன்ன அந்த அனாதை என்ற வார்த்தை தான் அவளுக்கு அதிகமாக வலித்தது. சுந்தரி அக்கா, பிளீஸ், நான் அனாதன் மட்டும் சொல்லாதீங்கக்கா என்றாள் திக்கி திணறி. நீ அனாதை இல்லாம வேற என்னடி? உன் அப்பா அத்தா யாரு தெரியாதுல்ல? ஒருவேளை நீ இப்படி கேடுகட்ட வேலை பாப்பான்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போனதாலதான் உன்னை மொத்தமா விட்டுட்டு போயிட்டாங்க போல. அப்படி இல்லைன்னா உன் அம்மாவும் அப்பாவும் அந்த மாதிரி தொழில் பண்ணி நீ பிறந்திருக்கணும். அதனாலதான் உன்னை ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க போல என்று அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மானால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அக்கா, பிளீஸ் இப்படி பேசாதீங்க என்று காதை பொத்தி கொண்டு அந்த மெத்தையில் அமர்ந்தாள் மான். இப்படி உடம்ப வித்து எல்லாரையும் மயக்கி பொழைக்கிற பொழப்புக்கு இம்பிட்டு விஷம் குடிச்சு செத்துடலாம் என்று அவள் சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த நொடி அங்கே டப்பு என்ற சத்தத்துடன் உடைந்து நொறுங்கியது கண்ணாடி பாட்டில் ஒன்று. அந்த சத்தம் கேட்டு இருவரும் திரும்பி பார்க்க அங்கே கோபத்தின் உச்சியில் சிவந்த கண்களுடன் நின்று கொண்டிருந்த தீரனை கண்டு இவ்வளவு நேரம் திமிராக பேசிக் கொண்டிருந்த அந்த சுந்தரியின் வாய் அப்படியே கம் போட்டது போல மூடிக்கொள்ள அவள் உடல் நடுக்கம் கொண்டது பயத்தில். தீரன் கண்கள் கண்டே அவன் எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள முடியும். அது வந்து சார், நான் வந்து என்று அந்த சுந்தரி எதையோ சொல்ல வர, ஹேய்
என்று அந்த இடமெங்கும் அதிரும்படி கர்ஜித்தான் தீரன். அந்த சத்தத்தில் பயந்து போன அந்த சுந்தரியின் கால்கள் 2 அடி பின்னால் நகர்ந்து சென்றது. பயத்தில் அவள் உடல் நடுங்கி போய் நின்றாள். மானும் திடீரென தீரன் வந்து நிற்பான் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆத்தாடி, இவ இப்ப வந்தா நம்மள இங்க பார்த்தா நம்மதான் இதுக்கெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சிருவானே. இப்ப என்ன பண்றது என்று தீரன் கண்களில் சிக்காமல் ஒளிந்து நின்றாள் விகா. தீரன் அனல் தெரிக்கும் பார்வையுடன் அவர்களை நெருங்கி வந்து நின்றான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பேசுவ என மெல்ல மெல்ல அவர்களை நெருங்கி வந்தான். வந்து வந்து என்று அவர் பயத்தில் நடுங்கி போய் அந்த சுவற்றில் ஒட்டி நின்றார். அதிரன், அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க என்று மான் தயங்கி மேற்கொண்டு பேச முன் அவனின் கோப பார்வையில் அவள் வாய் தானாக மூடிக்கொண்டது. அவ என்ன மயக்கனா நீ பாத்தியா என்றான் கோபமாக. இல்ல வந்து என்று அவர் தடுமாறினார். இத நீயா பேசினியா இல்ல யாராவது சொல்லிக் கொடுத்து பேசினியா என்று அவன் டெஸ்கில் மறைத்து வைத்திருந்த பிஸ்டலை எடுத்தான் தீரன். அதை கண்டு அவர் விழிகள் பயத்தில் விரிய அவர் வாய் தந்தி அடித்தது. அவர் பயத்துடன் திரும்பி பார்க்க அங்கே விகாவோ உண்மை சொல்லிவிடாதே என்று மிரட்டி கொண்டிருந்தாள். மவளே, உண்மை சொன்னான் வை, உனக்கு கொன்றுவன் என்று மிரட்டினாள். அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தார். சொல்லு, நீயா பேசினியா இல்ல யாராவது சொல்லி பேசினியா என்று அந்த பிஸ்டலை எடுத்து அவர் நெற்றியில் வைத்தான். வந்து என்று பயத்தில் வார்த்தை தந்தி அடிக்க, நான் தான் சார் பேசினேன், ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்ட சார் என்று பயந்து மிரண்டு போய் சொன்னார். தீரன் கன்னத்தில் கோபம் தெரித்தது. அவன் இருக்கும் கோபத்துக்கு அவரை சுட்டு தள்ளி விடுவான் போலும். அதற்குள் அவன் அருகே ஓடி வந்த மான் அவனிடம் கெஞ்சினாள். தீரன், பிளீஸ், துப்பாக்கி கீழே இருக்குங்க, பிளீஸ் என்று இறைஞ்சினாள். அவன் கோபம் குறையவே இல்லை. என் தெடி அழ வச்சிட்ட, உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்று அந்த துப்பாக்கியை அழுத்தினான். அவ்வளவுதான், அவர் பயத்தில் செத்தே விட்டார். ஆனால் அவர் நேரமோ என்னவோ அதில் புல்லட் இல்லை. அவருக்கு பயத்தில் ஒரு நொடி இதயமே நின்று வந்தது. தீரன் அந்த புல்லட்டை எடுக்க போகும் முன் அவளுக்கு முன் முந்திக் கொண்டு போய் அந்த புல்லட்டை எடுத்து கையில் வைத்துக் கொண்டாள். மான், அதை கொடு டெடி, உன்னை அவ ரொம்ப கேவலமா பேசிட்டா. அது மட்டும் இல்ல, உன்னை அழ வச்சிருக்கா. இவளுக்கு சாவுதான் சரி, இவளை கொல்லாம விட மாட்டேன் என்று கோபமாக சொன்னவனை எப்படி அமைதிப்படுத்துவது என்றே அவளுக்கு தெரியவில்லை. அந்த அளவுக்கு கோபத்தில் இருந்தான் தீரன். அவன் கோபத்தை சரி செய்யவே சற்றும் அவன் யோசிக்காத வண்ணம் தீரனை நெருங்கி இறுக்கமாக அணைத்துக் கொண்டவள் அவன் முதுகில் தட்டி கொடுத்தாள். கோபப்படாதீங்க தீரன், பிளீஸ், எனக்காக அமைதியாருங்க, பிளீஸ் என்றால் அவனிடம் கெஞ்சுதலாக. அவள் அணைப்போ இல்லை, அவள் கேட்டுக்கொண்டதற்காகவோ தெரியவில்லை. தீரனின் கோபம் கொஞ்சம் மட்டுப்பட மூச்சை இழுத்து விட்டவன் முன்னே பயத்தில் மிரண்டு போய் நின்று கொண்டிருந்த அந்த வேலைக்காரியை பார்த்தான். என் தேடிக்கிட்ட மன்னிப்பு கேளு என்றான் பற்களை கடித்து. என்ன மன்னிச்சிருமான் என்றாள் அவள் பயத்துடன். அவ என்ன உன் வேலைக்காரியா? இப்ப வந்த வீட்டு எஜமானி, முதலாளி, அதுவும் உனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி. அவகிட்ட மரியாதையா மன்னிப்பு கேளு என்றான் கோபத்துடன். மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், தெரியாம பேசிட்டேன் மேடம், இனிமே இப்படி பேச மாட்டேன் மேடம் என்று மிரட்சியுடன் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாள் அவள். உனக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட் உன் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த நிமிஷம் உன்னை இந்த வீட்டுல இருந்து குவிட் பண்றேன். இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல, வெளியே போ என்று அவர் தலையில் பெரிய குண்டை போட்டான். அவர் கண்ணீருடன் அவனை நிமிர்ந்து பார்த்தார். பல வருடங்களாக இந்த வீட்டில் வேலை பார்த்தவர் திடீரென்று இப்படி வேலை விட்டு நிறுத்தியதும் அவருக்கு கஷ்டமாக இருந்தது. தேவையில்லாமல் மானிடம் தவறாக பேசிவிட்டோமோ என்று இப்பொழுதுதான் அவருக்கு புரிய அங்கிருந்து வெளியே சென்றார். மான் கலங்கிய விழிகளுடன் தீரனை திரும்பி பார்த்தாள். அத்தியாயம் 90. நாட்கள் போனது. ஆனால் மானின் மனதிலிருந்து அந்த காயம் மட்டும் மறையவில்லை. அந்த வேலைக்கார அக்கா சொன்ன அனாதை என்ற ஒரு வார்த்தை அவளை வண்டாய் குடைந்தது. அனாதையாக பிறந்தது அவள் தவறா, இல்லை பெற்ற பிள்ளையை தூக்கி போட்டுவிட்டு சென்றது அவர்கள் தவறா என்று தெரியவில்லை அவளுக்கு. கால் சரியாகிவிட்டது, ஆனால் இன்னும் அவள் மனது சரியாகவில்லை. அன்று ஒரு நாள் அவள் எதேச்சையாக ஹாஸ்பிட்டல் செல்லும் வழியில் அவளை காயப்படுத்தி பேசிய அந்த சுந்தரி என்றவர் அந்த முருகன் கோவில் முன்னே அமர்ந்து உடைந்து போய் அழுது கொண்டிருப்பதை கண்டாள். தன் மனம் புண்படும்படி பேசியவர், தன்னை சிறுவயதிலிருந்து வேதனைப்படுத்தியவர் என்று நினைக்காமல் அவர் கண்ணீர் கண்டதும் ஏதோ பிரச்சனை என்று அவர் அருகே ஓடினாள் மான். அக்கா, என்னாச்சுக்கா? இங்க என்ன பண்றீங்க? ஏதாவது பிரச்சனையா என்றால் பதட்டமாக. மானின் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவர் இன்னும் அழுதார். மானே, என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னை காயப்படுத்தினதுக்கும் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனதுக்கும் தான் அந்த கடவுள் என்ன இப்படி சோதிச்சு பாக்குறாரு என்று தேம்பி அழுதார். அக்கா, அழுவாதீங்க, முதல்ல அழுகை நிறுத்துங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்கக்கா என்று அவர் கையை பிடித்தாள். உனக்கே தெரியும்ல, எனக்கும் என் புருஷனுக்கும் குழந்தை இல்ல,
அவருக்கு நான், எனக்கு அவர், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப என் புருஷனுக்கு ஹார்ட்ல என்னமோ ஓட்டையும். ஐயா என்ன வேலையை விட்டு அனுப்புனதுல இருந்து யாரும் என்ன வேலைக்கு சேர்த்துக்கல. அவருக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 10 பைசா கூட கையில இல்ல. என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அந்த மனுஷனை அந்த நிலைமையில போட்டு அன்னக்காவடி மாதிரி வந்து உக்காந்துருக்கேன் என்று பொங்கி அழுதவரை பார்த்து மாணிக்கே கண் கலங்கியது. அக்கா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று உடனே போனை எடுத்து தீரனுக்கு அழைத்தாள். தீரனோ முக்கியமான மீட்டிங்கில் இருந்தான். ஆனால் அதைவிட உலக அதிசயமாக அவன் எண்ணுக்கு வந்த மனைவியின் நம்பரை பார்த்ததும் அவனுக்குள் அப்படி ஒரு குஷி. என்னவோ 10 வயது குழந்தைக்கு பாபிடால் கிடைத்தது போல. ஓய் பொண்டாடி என்று ஒரு குஷியில் கத்தியவன் அப்பொழுதுதான் கவனித்தான் அவன் மீட்டிங் ஹாலில் இருப்பதை. முக்கிய குறிப்பு, அதே ஹாலில் தான் வசீகரனும் இருந்தான். தீரன் இப்படி திடீரென்று குஷியில் கத்தியதும் மற்றவர்கள் இதழில் குறுநகை வந்தால் அவனோ கடுப்புடன் பார்வையை வேறு பக்கம் திருப்பினான். தீரன் ஒன்றும் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை. உண்மையில் அவனுக்கு மான்விழி போன் செய்வதெல்லாம் அரிதுதான். அந்த குஷியில் தான் கத்திவிட்டான். அதிரன், எங்க இருக்கீங்க? நீங்க இப்போ உடனே நான் அனுப்பியிருக்க லொகேஷனுக்கு வர முடியுமா என்று சாந்தமான குரலில் கேட்டாள். என்ன டேடி இப்படி கேட்ட? நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பனா? இதோ நான் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன் என்று போனை அணைத்தவன் பட்டென்று மீட்டிங் கேன்சல் என்றான். ஆனா சார், ஒரு முக்கியமான டாபிக் என்று ஒருத்தன் தயங்கிக் கொண்டே சொன்னான். ஆனா அதை விட இப்ப எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று முகமெங்கும் புன்னகையுடன் சொன்னவன் ஓட்டமும் நடையுமாக அங்கிருந்து காருக்கு சென்றான். நீங்க கவனிச்சிங்களா? தீரன் சார் பொண்டாட்டின்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ காட், இது மட்டும் இங்க இருக்க பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், அவங்களுக்கு அட்டாக்கே வந்துரும் என்று ஒவ்வொருத்தரும் சிரித்தபடி பேசிக் கொண்டார்கள். இதையெல்லாம் கேட்டு மௌனமாக அங்கிருந்து எழுந்து சென்றான் வசி. தீரனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் அந்த ஹாஸ்பிட்டல் எங்கும் பரவியது. அவர்கள் சொன்னது போலவே அனைத்து சிங்கிள் பெண்கள் மட்டுமல்ல, மேரிட் பெண்கள் கூட இதயத்தில் கையை வைத்துக் கொண்டார்கள். அட கடவுளே, தீரன் சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் சந்தோஷமா பொண்டாட்டின்னு சொன்னாராம். ஒருவேளை லவ் மேரேஜா இருக்குமா? அவர் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க? அவங்க மேல ரொம்ப லவ்வா இருக்குமோ? ஆனா இப்பெல்லாம் லவ் பண்ணும்போது எல்லாரும் பொண்டாட்டின்னு தான் சொல்றாங்க. அதனால அப்படிதான் இருக்கும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசிக் கொண்டார்கள். அந்த ஹாஸ்பிட்டலின் மெயின் டாபிக்கே அதுவாகத்தான் இருந்தது. மான் அழைத்ததும் குஷியுடன் சென்ற தீரன் ஒரு சின்ன வீட்டின் முன்பு வந்து நின்றான். டெடி, இங்க எதுக்கு வர சொன்ன என யோசனையாக நின்றவன் அந்த வீட்டுக்குள் இருந்து வெளியே வந்த மானை பார்த்து அவன் முகத்தில் புன்னகை தவள, அவளுக்கு பின்னே வந்த அந்த சுந்தரியை கண்டு அவன் கண்கள் கோபம் கொண்டது. இங்க என்ன பண்ற என்றான் கொஞ்சம் கோபத்துடன். அதிரன், கோபப்படாதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இவங்க வீட்டுக்காரருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், உடனே ஆபரேஷன் பண்ணும். நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா? தீரன் அவள் கையை பிடித்து கொஞ்சம் தள்ளி அழைத்து வந்தான். அவங்க உன்னை எப்படி பேசினாங்க, உன் மனசு எப்படி காயப்படுத்தினாங்கன்னு மறந்துட்டியா? மான் ஒரு வார்த்தை தான் சொன்னாள். நீங்களும் தான் என்ன காயப்படுத்தினீங்க. உங்களை மன்னிக்கணும்னு நீங்க நினைக்கும் போது அது அவங்க நினைக்கிறதுலயும் தப்பு இல்லையா அதிரன் என்று அவள் சரியாக கேட்க அதற்கு மேல் தீரனால் பேச முடியவில்லை. அவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆம்புலன்ஸ் வர வைத்து அவர் கண்டிஷனை பார்த்து அடுத்த ஒரு நாளில் அவருக்கு நல்லபடியாக ஆபரேஷன் செய்யப்பட்டது. மொத்த செலவும் தீரனை ஏற்றுக்கொண்டான். அந்த ஐசியூ வார்டு அருகே நின்று கொண்டிருந்த மான் அருகே சென்றவன் அவளை போல் அந்த கண்ணாடி வழியே உள்ளே எட்டி பார்த்தான். அந்த சுந்தரி கணவன் கையை பிடித்து கண்ணீருடன் பேசிக் கொண்டிருந்தார். அவங்களுக்கு குழந்தை இல்ல, ஆனா அது அவங்க பெருசாவும் எடுத்துக்கல. ஏன்னா 2 பேருக்கும் அவங்களே குழந்தைதான். அவருக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தா அவங்க நிச்சயம் வாழ மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு உயிரை மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க என மான் சிறு புன்னகையுடன் சொல்ல, தீரனின் பார்வை பெண்ணவள் பக்கம்தான் இருந்தது. அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்தவன் இது சரியான நேரமில்லை என்பதனால் இரவு வீட்டுக்கு செல்லும் வரை காத்திருந்தவன் ஃப்ரெஷ் அப் ஆகிவிட்டு வந்து மானின் காலடியில் அமர்ந்து அவள் காலை பிடித்தான். என்ன பண்றீங்க என்று மான் அவனிடம் இருந்து காலை எடுக்க முயற்சி செய்தாள். ஆனால் அதற்கு அவன் விட வேண்டுமே. என்ன பொண்ணுடி நீ, உன்ன மாதிரி நான் பார்த்ததே இல்ல. உன்னை சுத்தி இருக்கவங்க உன்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க. ஆனாலும் கூட நீ அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற. உன்னோட இந்த குணம் தான் இன்னும் உன் மேல பைத்தியமாக வைக்குது. அவங்க அன்னைக்கு உன்னை அவ்வளவு தூரம் பேசியும் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் ஓடி ஓடி உதவி செய்யற என்றவள் கால்களில் வலிக்காதபடி நெட்டி எடுத்தான். நீங்க கூட தான் யாருன்னே தெரியாத எத்தனையோ பேருக்கு சொந்த செலவுல ஆபரேஷன் பண்றீங்க என்று சில மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை காட்டினாள். இதெல்லாம் உன் முன்னாடி சாதாரண டெடி. இருக்கவன் பண்றதுக்கும் இல்லாதவன் முயற்சி பண்ணி பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. டெடி, உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்கு. நீ இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்கல, அதனால ஏதாவது கேளு என்றான் கண்களை பார்த்தபடி. அவள் வேணாம் என்று தலையாட்டினாள். அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கேளு டெடி பிளீஸ். மான் ஒரு விஷயத்தை யோசித்தாள். நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? என்ன கேட்டாலும் செய்வேன், கேளு. சின்ன வயசுல இருந்து நான் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டேன்.
மத்தவங்க என்னை காயப்படுத்தும் போது எனக்கு பெருசா வலிக்காது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்னை ரொம்ப காயப்படுத்துது. எல்லாரும் என்ன அனாதைன்னு சொல்லும்போது அதை என்னால தாங்கிக்க முடியல. அனாதையா இருக்கிறது ஏன் தப்பா? என் பேரண்ட்ஸ் யாருன்னு எனக்கு தெரியணும். அவங்கள பார்த்து நான் ஒண்ணு கேட்கணும். எதுக்கு என்னை தூக்கி போட்டு போனீங்கன்னு கேட்கணும். ப்ளீஸ், என் பேரண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு தருவீங்களா? அவங்கள என்கிட்ட கூட்டிட்டு வருவீங்களா? அட்லீஸ்ட் அவங்க போட்டோவாது நான் பார்க்கணும் என்று முதல் முறை தீரனிடம் ஒரு விஷயத்தை கேட்டாள் மான். அவள் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்திருந்தவன் மெல்ல முட்டி போட்டு அமர்ந்து மானின் கன்னங்களை பிடித்தான். உனக்காக, என் டெடிக்காக நான் கண்டிப்பா அதை செய்வேன். என் டெடி முதல் முறையா ஒரு விஷயத்த என்கிட்ட கேட்டிருக்கா. அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவேன் என்று அவள் கரங்களில் அழுத்தம் கொடுத்தவன் அதற்காக தேடுதல் பயணத்தை தொடர்ந்தான். இவர்கள் இப்படி இருக்க ருத்ராவோ வசீகரன் நினைவிலே சுழன்று கொண்டிருந்தாள். அன்று அவனிடம் ப்ரப்போஸ் செய்தவள் வசீகரன் என்ன பதில் சொல்வான் என்று காத்து கொண்டிருந்தாள். ஆனால் வசீகரனோ எந்த பதிலும் சொல்லாமல் அங்கிருந்து விலகி செல்ல, அதற்கு மேல் அவளும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. அவளுக்கு புரிந்தது அவன் எந்த அளவுக்கு அந்த பெண்ணை காதலிக்கிறான் என்று. அவனின் இத்தனை வருட காதலுக்கு சொந்தக்காரியை பார்த்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தவள் வசீகரனின் காதலியை தேடி கிளம்பினாள். அதே சமயம் ருத்ராவின் தந்தையான த கிரேட் பிசினஸ் மேனின் முன்பு வந்து விழுந்தது ஒரு போட்டோ. சார், நம்ம ருத்ரா மேடம் இந்த பையன் கூட தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்ததா தகவல் வந்திருக்கு சார். இப்ப என்ன பண்றது என்று கருப்பு கோட் போட்ட பயில்வான் போல் ஒருத்தன் பவ்யமாக வந்து அந்த நரைமுடி கொண்டவரின் முன்பு நிற்க, அவரோ ஆப்பிள் கட் பண்ணி கொண்டிருந்த கத்தி கொண்டு வசீகரன் போட்டோவில் குத்தினார் அவர். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.